இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு வர சொல்லியிருந்தாங்க. இப்ப எனக்கு 30 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாமும் எடுக்கணும். என்னோட ஃபைல் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டேன். நான் டெய்லியும் மதியம் 12 மணி ஆயிடுச்சுன்னா, அந்த டைம்ல இளநீ குடிப்பேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுனால, அதுவும் என்னோட கிளாஸ்ல பேக் பண்ணி வச்சுட்டேன். கூடவே சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரிஸும் எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஸ்கேன் இல்ல, பிளட் டெஸ்ட் தான் இருக்கு. சாப்பிட்டதுலேருந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா தான் குடுக்கணும். அதனால அந்த டைம்க்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி வீட்லருந்து கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதும் ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்க்கறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா பிளட் சாம்பிளும் குடுத்தாச்சு. லாஸ்ட் டைம் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு ஒரே பதட்டமா வேற இருந்துச்சு எனக்கு. ஆனா ரிப்போர்ட் வரதுக்கு 2 ஹார்ஸ் ஆகும். அவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல்லயே வெயிட் பண்ண வேணான்னு பக்கத்துல தான் என் ஹஸ்பண்டோட அக்கா வீடு இருக்கு. அதனால அங்க போயிட்டோம். 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அன்னைக்கு டெலிவரி எல்லாம் நெறைய இருந்ததுனால டாக்டர் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம். ஹீமோகுளோபின் முன்னாடி இருந்தத விட இப்போ இன்கிரீஸ் ஆயிட்டு நார்மல் லெவல் வந்துட்டுன்னு சொன்னாங்க. உடனே ஹாப்பி ஆயிடுச்சு. சுகருமே நார்மலா தான் இருக்குன்னாங்க. ஹீமோகுளோபின் கம்மியானதும் டாக்டர் டெய்லியும் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரெகுலரா முருங்கைக்கீரை தான் சாப்பிட்டுருக்கேன். நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. முன்னாடி எனக்கு 1 ஹவர் வாக்கிங் போக சொல்லியிருந்தாங்க. ஆனா இனிமேல் இருந்து காலையில 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா சாப்பிடுறப்பலாம் தரையில உட்கார்ந்து எந்திரிக்க சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பவும் ஆக்டிவா இருங்கன்னு சொன்னாங்க. இனி அடுத்த செக்கப் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா தான் வரணும். ரிட்டர்ன் நாங்க வீட்டுக்கு கிளம்புறப்போ என் ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் வரப்போ பாப்பாவையும் கூட்டிட்டு வரல. அவள ஹாஸ்பிட்டலுக்கு வரியான்னு கேட்டாலே, நான் வரல ஆச்சி வீட்லயே இருக்கேன்னு தான் சொல்லுவா. ஆனா டோனட் மட்டும் வேணுமா வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா. அதனால பேக்கரி வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு ஜாலியா கிளம்பியாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.